ராஜாவா? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ராகவன். நான் திருச்சியில் அச்சகம் நடத்தி வருகிறேன். என் சொந்த ஊர் தஞ்சாவூர் அருகே கந்தவர் கோட்டை. என்னுடைய சிறு வயதில் எங்கள் ஊரை ஆட்டி படைத்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். 1995 நான் எங்கள் ஊரில் 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு எதிர்ப்புறத்தில் ஒரு வயதான தம்பதிகள் இருந்தனர். சொத்துக்கள் ஏராளம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு குடிசை வீடும் அவர்களுடைய வீடே. இது போன்று விவசாய நிலம், வெற்றிலை கொடிக்கால் என நிறைய இடங்களும் உண்டு. ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆதலால் அவர்களது சொந்தக்காரரின் மகளை வளர்த்து திருமணமும் செய்து கொடுத்தனர். பின்னர் அவர்களுக்கு அதே தெருவில் தனியாக வீடும் கட்டி கொடுத்தனர். சொத்துக்கள் அனைத்தையும் வளர்ப்பு மகளின் பெயருக்கே எழுதிவிட்டனர். இவர்களுக்கும் வயதாகியது. பாட்டி குச்சி ஊனிதான் நடக்கும். தாத்தா நல்ல கம்பீரமாக நடப்பார். வளர்ப்பு மகள் 3 வேளையும் இருவருக்கும் சமைத்து எடுத்து வந்து விடுவார். தாத்தாவும் பாட்டியும் மிகவும் ஒருவருக்கொருவர் அன்பாக இருப்பார்கள். தாத்தா எங்காவது வெளியே சென்றிருந்தால் கூட வரும் வரை காத்திருந்து வந்த பின் தான் பாட்டியும் சாப்பிடுவார். அப்படி ஒரு அன்பு. ஒரு நாள் கூட அவர்களுக்கிடையில் எந்த சண்டையும் வந்ததில்லை. இப்படி இருக்க ஒரு நாள் அந்த பாட்டிக்கு உடல்நிலை சரியில்லை. மருத்துவரிடம் அழைத்து சென்று வந்தார்கள். 2வது நாள் பாட்டிக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது. அச்சமயம் தாத்தா வயலுக்கு சென்றிருந்தார். வளர்ப்பு மகள்தான் கவனித்து கொண்டார். பாட்டி வளர்ப்பு மகளை அருகில் அழைத்து கண்ணீர் மல்க, மகளே, எனக்கு மரணம் நெருங்கிவிட்டது. நான் இனி பிழைக்க மாட்டேன். அதற்கு மகள், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ நல்லபடியாக இருப்பாய் அம்மா. இல்லை பாட்டி, அதற்கு உன் மடியில் சற்று தலை வைத்துக் கொள்கிறேன். என்னை நினைத்து நீ கவலைப்படாதே. நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். நான் போனால் அவரையும் அழைத்து கொள்வேன். என் பிரிவை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ நல்லா இரும்மா. சொல்லி கொண்டிருக்கையில் மகனின் மடியிலேயே உயிர் பிரிந்து விட்டது. தாத்தா வீட்டுக்கு வந்ததும் மனைவியை வாரி அணைத்து கதறினார். இன்னும் என் கண்ணில் நிற்கிறது. அதை கண்ட மக்களும் அழுதனர். 3வது நாள் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் தாத்தா மிகவும் மனமுடைந்து காணப்பட்டார். சாப்பிடாமல் அதே நினைவோடு இருந்தார். பாட்டி உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே திண்ணையிலேயே உட்கார்ந்திருந்தார். இரவு ஒரு 7 மணி இருக்கும். வளர்ப்பு மகள் சாப்பாடு கொண்டு வந்தவர், அப்பா வாங்க சாப்பிடலாம், உங்களுக்கு நான் இருக்கேன், மனசை விட்டு விடாதீங்க, தைரியமாக இருங்க. ஒன்றும் பதில் பேசாதாரவாய் அமைந்திருக்க மகள் அருகில் சென்று அப்பா வென கையை பற்றினாள். மகளின் மீதே சாய்ந்தார். உடம்பில் உயிரில்லை. அவரும் இறந்து விட்டார். ஒரே அதிர்ச்சியும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். பாட்டிக்கு அருகிலேயே தாத்தாவும் புதைக்கப்பட்டார். எல்லாம் முடிந்தது. யாரும் இல்லாத வீட்டை மகளும் பூட்டிவிட்டார். 2 நாளில் தாத்தாவும் பாட்டியும் இருவரும் தெருவை வலம் வர ஆரம்பித்து விட்டனர். அவர்கள் வீட்டை கடக்க முடியாத பயமாகியது. தெருவரில் அனைவரும் தெருமுனை கடையில் தான் டீ பலகாரம் வாங்கி வருவோம். தாத்தா பாட்டி வீட்டை நெருங்கினால் போதும், திண்ணையிலிருந்து ஓடி வந்து கையில் இருப்பதை திடீரென பிடுங்கி அல்லது தட்டி விடுவது இப்படியே நடந்து கொண்டிருந்தது. இந்த செய்தி ஊர் முழுவதும் பரவியது. யாரும் அந்த பக்கம் சென்றாலும் ஏதாவது நடக்கிறது. பள்ளிக்கூடம் விட்டதும் நாங்களே தெருவை சுற்றி தான் பின்வழியாக வருவோம். மந்திரத்த தண்ணீரை எல்லாம் தெருவில் மூளைக்கு மூளை தெளித்தார்கள். எந்த பயனும் இல்லை. அதை சிலர் நம்பவும் இல்லை. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்கும் வந்துவிட்டது. ஏனென்றால் அந்த குடிசை வீடும் அதுவும் அவர்களின் வீடுதான். பூட்டியிருக்கும் வீட்டில் பேச்சு சப்தம். இரவில் ஒரு மாதிரியான அச்சுறுத்தலான சப்தங்கள்.
எங்கள் வீட்டில் அம்மியில் அரைத்து என் அம்மா சமைப்பார். அம்மி கொல்லைப்புறத்தில் பாட்டியின் வீட்டின் சந்தின் பக்கம் இருக்கும். விடிந்தால் தீபாவளி. தெருவில் வசூல் செய்து ரேடியோ கட்டி கொண்டு நான் என் நண்பர்களோடு கொடியெல்லாம் கட்டி கொண்டிருக்க, அச்சமயம் பம்பாய் படத்தின் அந்த அரபிக் கடலோரம் பாடல் மிகவும் பிரபலம் ஒலித்து கொண்டிருந்தது. என் அம்மா மசாலா அரைப்பதற்கு இரவில் கொல்லைப்புறத்தில் அம்மியில் அரைத்து கொண்டிருக்க, சந்திலிருந்து பாட்டி குச்சை ஊனிக்கொண்டு அருகே வருகிறது. நினைத்து பாருங்கள். அவ்வளவுதான். அம்மா அலறி அடித்து கொண்டு என் அப்பாவை அழைத்து விஷயத்தை கூற, அப்பா தைரியமானவர். சென்று பார்த்தால் யாரும் இல்லை. அங்கிருந்து கோபமாக வந்தவர், பாட்டை நிறுத்துங்கள். விஷயத்தை கூற பாடல் நிறுத்தப்பட்டது. இதை போல அவர்களால் நிறைய சம்பவங்கள். ஒரு நாள் 22 வயசு மதிக்கத்தக்க தன்ராஜ் என்னும் வாலிபர் உடலில் இருவரின் ஆத்மாவும் புகுந்து விட்டது. செங்கிப்பட்டியிலிருந்து ஒரு சாமியாரை அழைத்து வந்தனர். ஊரோடு நானும் சென்று கொடுத்து கொண்டிருந்தேன். பேசினார் சாமியார். அவர்களின் பதில், வளர்ப்பு மகள் கையால் சமைத்த கரிசோறு வேண்டும். மகளும் எடுத்து வர, மகளிடம், நாங்கள் வாழ்ந்த வீட்டை இருட்டி போடாது கேட்டுவை மகளே, உணவை மண் சட்டியில் கொடுக்க ஆச்சரியம். வயதானவர் போலவே அந்த வாலிபர் உண்கிறார். உண்கையில் பாதி சட்டியை எடுத்து கொண்டு வீதியில் குச்சி உண்ணுவது போல் நடக்க ஆரம்பித்தார். சாமியாரும் பின்னால் செல்ல ஊர் மக்களோடு நானும் போனேன். நேரே அவர்களது சமாதிக்கு பக்கத்தில் சென்று மண் சட்டியை கீழே போட்டு உடைத்து அங்கேயே மயங்கி விழுந்தார். பிறகு தண்ணீர் தெளித்து விபூதி அடித்து தெளிவானார். இன்னும் நினைத்தாலே சிலிர்க்கும். மீண்டும் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கதைகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.